வெல்கம் பேக் டு நீங்கள் உதவியா செய்ய மச்சான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போனால் மக்களே, போக்கிமானோட ஸ்பீட் எஃபிங் ப்ளே தான். நம்ம ப்ரீவியஸாக ஒரு 6 பாட்டு போட்டிருப்போம், அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ இந்த 7வது பாட்டுக்கு நமக்கு புரியும். சரி மக்களே, வர வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போட முடியும், அதுக்கு என்ன பண்ணவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். சரி மக்களே, உள்ள வீடியோக்குள்ளே வச்சு நம்ம போன வீடியோ என்ன சொல்லியிருப்போம்னா, நம்ம ஜிம் பேட்டில் பார்த்துட்டோம். நம்ம ஜிம் ஃபைட் அடுத்த வீட்டில் பண்ண சொல்லியிருப்போம். நம்ம இந்த வீட்டில் ஜிம் பேட்டில் பண்ண போகிறோம். ஓகே, முதல் ஆள் கூட போய் ஃபைட் பண்ணலாம். நம்ம போயிட்டு எங்கே இருக்கான்? அங்கே இருக்கான். ஓகே மக்களே, இது எலக்ட்ரிக் ஜிம் பேட்டில். இவங்க எல்லாம் எலக்ட்ரிக் டைப் தான் வச்சுருப்பானுங்க. நம்ம ரியல் ஹை எஃபெக்டிவாக ராக் ஸ்மாஷ் போட்டு விட்றா. ஐயோ, ஆஃப் தான் போயிருக்கு. ரீல் சத்துருவான். வேணாம் ஆளை மாற்றி யார் வச்சுக்கலாம். சேர்மன் இருக்கான். வாடா சேர்மனு, போட்டு விட்றா. ஃபயர் ஃபேங்க போட்டு ஃபயர் ஃபேங்க போட்டு விடு. அவ்வளவுதான், முடிச்சு விட்டான்டா. ஒரே ஒரு பொக்கிமான் தான் வச்சுருக்கேண்ணா, நிறைய வச்சுருப்போம் நினச்சேன். அடுத்து யார் அனியா? ஓகே, வாடா பார்ப்போம். நீயா வச்சுருக்க? இவனா? இந்த பொக்கிமான் தன்னைத்தானே அடிச்சுக்குமே. யார் ஐ எஃபெக்ட்? யாருமே இல்லை. நம்ம இவனை எடுத்துவோம், மெத்திக்கல் பொக்கிமான. இவன் தான் கரெக்டாக இருப்போம் அடிக்க. நம்ம எப்படின்னா டார்க் டைப்பை போட்டு விட்டுடலாம். சரி, டார்க் டைப்பா? பாய்சன் டைப் போட்டு விட்டுடலாம். நம்ம ஆக்ஸை போட்டு விட்டுடலாம். ஓகே. ஓ, ஷைனி டைப்பில் வச்சுருக்கானுங்க. அப்புறம் நம்ம அடுத்த போகிற பயமில் கண்டிப்பாக ஷைனி டைப் இருக்கும் போல். நம்ம தூக்கணும். சரி, மாதிரி ஆக்ஸை போட்டு விடு. செத்து போயிட்டான். வேறு மாதிரிடா. அடுத்து யாரா? சீக்கிரம் கொண்டு வாங்கடா. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அப்படி நைஸாக போகலாம். ஐயோ, பார்த்துட்டான்டா. சேர்றா இப்போ ரொம்ப சண்டைக்கு வா பார்ப்போம். நானே பிகேச்சு ஷைனி டைப்பு. யார் எஃபெக்டிவ்? யாருமே இல்லையா? யாரை எடுக்கலாம்? சரி, நம்ம இவனை எடுப்போம். இந்த இப்போ என்ன தென்னை மரம் பொக்கிமான், இவனை எடுப்போம். கிகா ட்ரெயின் போடுறதே, இதை போட்டு விடு. இது எஃபெக்டிவாக இருக்கும் நினைக்கிறேன். போட்டுவிடு. ஆஹா, ஆஃப் தான் போயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிகா ட்ரெயின் போட்டுடுறா. கிகா ட்ரெயின் பேரலைஸ் ஆகிடாது. கிகா ட்ரெயின் போட்டு விடு. ஆஹா, பேரலைஸ் ஆகிட்டான்டா. போட்டு விட்றா கிகா ட்ரெயினை. போடு செத்துறாது. பேரலைஸ் ஆகிட்டான்டா. வேறு பக்கம் தான் எடுக்கும். யார் இருக்கா? சீவன் எடுப்போம். சேர்மன் தான் ஒரே வழி. கரெக்டாக அடிப்போம். சேர்மன், நீ எப்போ போட்டு விட்றா. செத்துறாது. அடிச்சுட்டு செத்துரு. செத்துருவான் போலையே. அடிச்சிட்றா. பிகிச்சு அடிக்கிறான்டா. பேரலைஸ் ஆக்கி விட்டான்டா. அடிச்சிட்றா. ட்ராகன் பீட்டை போட்டு விடு. ஐயோ, பேரலைஸ் ஆகிட்டானே. வேறு பொக்கிமான் ஃப்ராகி நீ வாடா. நீ செத்துருவானே. ஐயோ, எஃபெக்டிவ் ஆச்சு அவன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் போட்டு விட்றா. ஒரே ஒரு ஷாட் போட்டு அடி. வாட்டர் கண்ணை போட்டு விடு. தித்துறாத. அடிச்சு செத்துரு. அவ்வளோதான்டா. கடைசியில் காப்பாற்றிட்டான்டா. லெவல் பார்க்குங்கடா. சீக்கிரம் லெவல் பார்க்குங்கடா. ஓகே, அடுத்து யார்? அப்படியே போகலாம். அப்படியே பார்த்துடான்டா. ஐயோ, எல்லாரும் கூடயே ஃபைட் பண்ணி தான் ஆகணும் போலையே. வேறா, வாடா தொலைடா. முடியலடா. ஆஹா, ஈவியோட எலக்ட்ரிக் டைப்பு ஜொல்ட்ரியானு. அதுவும் ஷைனி டைப் வேறு. செம. இதை பிடிச்சே ஆகணும். ஆனால் எப்போ மாட்டுவான்னு தெரில. சரி மக்கள், நம்ம இப்போ என்ன இந்த தென்னைமரம் பொக்கிமான் எடுத்துப்போம். ஏன்டா மாற்றினேன்? மேக்னட்டோரை எடுத்துகிட்டேன். எப்படி செத்து தான் போகிற? எட்ரா சேர்மேனே. செத்துறாத பழைய சேராத. போட்டு விட்றா ஃப்ளேம் ட்ரோவரை. போட்டு விடு. செத்துறாத. சேர்மேனே, செத்துறாத. ஆஹா, இன்னும் கொஞ்சம் தாண்டா. எப்படியாவது அடிச்சிட்றா. மறுபடியும் ஃப்ளேம் ட்ரோவரை போட்டு விட்றா.
செத்துறாத. அவ்வளோதான்டா அவ்வளோதான்டா வேற மாதிரி டாடி. வந்துட்டான்டா ஈவி. ஜொல்ட்ரியான் டைப்பு. வாடா வாடா வாடா. டே ஜொல்ட்ரியானு உனக்கு ஒருத்தர் இருக்கான்டா. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன வேணால் ஒன்றும் பண்ண முடியாது. மெத்திகள் பொக்கிமான்டா. ஆக்செப்ட் போட்டு விட்றா. ஆஃப் தானே போயிருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல மறுபடியும் ஆக்செப்ட் போட்டு விடு. அவ்வளோதான். ஏன்னா நீ அடிக்கவே மாட்டியோ. மறுபடியும் ஆக்செப்ட் போட்டு விடு. டிஃபெண்ட் தானே. ஒன்றாகுது கடைசியும் நீ அடிக்கவே இல்லையே. ரெண்டு பொக்கிமான் தான் வச்சுருக்கான். லெவலில் போயிருங்கடா. எவ்வளோ இன்றைக்கி லெவலப் பண்ணி ஆகிறோம். இன்றைக்கி எவ்வளோ விஷயத்தை பண்ணி ஆகணும்டா. அவ்வளோதான். ஐயோ பிடிச்சிட்டான்டா. டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க டேய். ஓகே யார் வச்சுருக்கா? ஆஹா ரைச்சு. பிகேச்சோட எவல்யூஷனு செம்ம பொக்கிமானச்சு இது. ஆஹா வாடா தென்னை மரம் பொக்கிமானே. பிடிச்சி விட்றான் அவனை. எதை போட்டு விடலாம்? சரி ட்ரெயின் போட்டு விடுவோம். ஒன்றும் ஆகாதுடா. போட்டு விடு. அவ்வளோதான். ஐயோ ஆஃப் தானே போயிருக்கு. ஆஃப் கூட போகல, கொஞ்சம் தான் போயிருக்கு. இதை போட்டு விடு. ஆஹா எஃபெக்டிவ் ஆக மாட்டேங்குதே. நம்ம யாரை எடுக்கலாம்? சரி இந்த மித்திக்கல் பொக்கிமான் எடுப்போம். வாடா. சீக்கிரம் வா. வந்துட்டான்டா. செத்துறாத. ஆக்ஸை போட்டு விடு. ஆக்ஸ் எங்க? தட்டுறா ஆக்ஸை. ஒன்றாகாதடா. போடு. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் தான். மறுபடியும் ஆக்ஸை போட்டு விடு. பேரலைஸ் ஆக்கி விட்றாத. ஆக்கிட்டான்டா. அடிச்சுட்டு பேரலைஸ் ஆகிறியா? அவ்வளோதான். இன்னும் ஒரு பொக்கிமான் வச்சுருக்கானா? மேக்னட் டவரோட மித்திக்கல் சொல்கிறோம் பாரு. வேணா ஷைனி டைப்பு. சரி இவ்வளோ பேச வேணாம். ஆக்ஸை போட்டு விட்டு முடிச்சு விட்றா. இந்த பொக்கிமானுக்கு அவ்வளோ சீன் இல்லை. அவ்வளோதான். இன்னும் ஒரு அடி தான் செத்துருவான். வேற மாதிரி யார் எடுக்கலாம்? சார்மலன் எடுப்போம்டா. அவன் தான் எஃபெக்டிவ். அவனை மறந்துட்டான் பாரு. சார்மலனே ஃபயர் ட்ரோவரை போட்டு விட்டு முடிச்சு விட்றான் அவனை. முடிச்சு விடு. அவ்வளவுதான். சரி அவன் என்ன அடிக்கிறான்? நான் செத்துறாதே. அவ்வளோதான் அடிச்சிட்டான்டா. நேரத்துக்கு சார்மலன் செத்துருப்பான்டா. லெவலில் பேருங்கடா. அடுத்தடுத்து யாரு? இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. பூனை பிடிச்சிருவானுங்களோ? ஆமாம் பிடிச்சிட்டானுங்க. ஓகேடா. பிரச்சனையே இல்லை. ஆஹா என்னடா டைப் இது. செம்மையாக இருக்கு இந்த பொக்கிமானு. இந்த பொக்கிமான் பேர் தான் வாயில் நுழைய மாட்டேங்குது. நீ நுழையிற மாதிரி போயிருவீங்கடா. ஏன்டா வாயில் நுழையாத மாதிரி போயிருக்கிறீங்க. சரி இதை போட்டு விடு. செத்துருவான் நினைக்கிறேன். இல்லை ஆஃப் தான் போயிருக்கு. அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லை. சரி என்ன பண்ணலாம்? ட்ரெயினை போட்டு விடு. ட்ரெயினை ஃபுல்லாக உரிச்சு விட்றா. ஆஹா கொஞ்சம் தானே போயிருக்கு. மறுபடியும் ட்ரெயினை போட்டு விடுவோம். மறுபடியும் ட்ரெயின் ஏறா. செத்துறாத. அவ்வளோதான்டா. வேற மாதிரி அடி. பெருச்சு விட்டடா. செம்ம அடி. அவ்வளோ பேருங்கடா. ரீலோ இன்னைக்கு நீ எவ்வளோ ஸ்நாக்கியே ஆகுற. இது பிடிச்சிருவானு இவன். பிடிச்சான்டா. ஐயோ ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? கடைசி மெயின் ஜிம் லீடர் கூடயே ஃபைட் பண்ண முடியலடா உங்களால். பிகேச்சு ஷைனி டைப்பு. உனக்கு ஏது? சரி உனக்கு இவனே எடுப்போம். இந்த தென்னை மரம் பொக்கிமானு ஒரு எஃபெக்டிவ் ஆகாது. ஆனால் இவன் பேரலைஸ் மட்டும் பண்ணி விட்டுறானுங்க. ட்ரெயினை போட்டு விடு. ட்ரெயின் ஃபுல்லாக உறிஞ்சி விட்ரு. ஆஹா இன்னும் கொஞ்சம் இருக்கே. என்ன பண்ணலாம்? சரி இன்னும் கொஞ்சம் தான் இருக்கான். முடிச்சு விட்றலாம் இவனை. எங்கே இதை போட்டு விட்றா. அவ்வளோதான்டா. செத்துரு. ஆஹா பேரலைஸ் ஆகிட்டானே. டே தயவு செஞ்சிட்றா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கடைசி டைமில் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி நீ வா. ஆக்செப்ட் முடிச்சு விட்ரு. நீ பேரலைஸ் ஆகிடாத. கதையாயிரும் அதோட. அவ்வளோதான்டா. வேற மாதிரிடா. இந்த பொக்கிமான் பிரச்சனை இல்லை. ஆக்செப்ட் முடிச்சு வரலாம். ஒரு அடி தான். கொஞ்சம் போயிருக்கு. டே வெத்துறாத. இன்னும் ஒரு அடி தான். இன்னும் ஒரு வாட்டி ஆக்செப்ட் போட்டு விடு. அவ்வளோதான். இன்னும் ஒரு பொக்கிமான் வச்சுருக்கானே. இவன் தானே. இவன் பிரச்சனை இல்லை. எங்கடா இருக்கான் சார்மலானே? வாடா. டே சார்மலானே ஒரு அடியில் முடிக்கிற நீ அவனை. ஃப்ளேம் டவரை போட்டு ஒரு அடியில் முடிக்கிற நீ. ஒரு அடி தான். அவ்வளவுதான். வேற மாதிரி அடி. செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குடா. ஓகேவா? நல்ல உன்னை நான் ஆட் பண்ணது நல்லதாக போச்சு. மகளே கடைசியாக ஜிம் லீடருக்கு ஃபைட் வந்துட்டோம் நம்ம. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக்லாம் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ ஜிம் பேட்டில் கூட ஃபைட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். யார் லெவலப் பண்ணிக்கலாம்? நம்ம ரியலோ பண்ணி விடுவோம். என்ன போடுறதுக்கு? குவிக்கு கார்டா? இல்லை
பவரும் அந்தளவுக்கு இல்லை. பவர் 0, ஹிட்டும் 0. வேணாம், பவரே இல்லை, நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். ஓகே, 32 வந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தான், 33 வந்துட்டானா இவன் வந்து எவல்யூஷன் ஆயிடுவான் பாருங்கள். நான் அந்த 1000 ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இவன் டேர் தான் எவல்யூஷன் ஆகுவான். காசு எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு லெவல் தான். இந்த வீடியோக்குள்ளே நம்ம லெவலப் பண்ணிடலாம் போல். இப்போ நம்ம ஃப்ராகிட்டி இருக்கும் லெவலப் பண்ணிடலாம். இவனுக்கும் டெவலப் பண்ணிடலாம். இந்த மித்திக்கல் பொக்கிமானுக்கு அதை டெவலப் பண்ணியாச்சு. வேறு யாரும் இல்லை போல். நம்ம வேறு யாரும் இல்லை. இவன் இருக்கான். இவனுக்கு வந்து இது கொஞ்சம் போட்டு விடலாம். அட்டாக் ஸ்பீடில் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, அவ்வளோதான். வேறு யாரும் இல்லை போல். சரி மக்களே, நம்ம நேரம் வந்து ஜிம் லீட்டர்கிட்டே போய் ஃபைட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்றா பலன்னு பேசாமல் வாடா ஃபைட்டுக்கு. டேய், ஏற்கனவே வீடியோ 10 நிமிஷத்துக்கு மேலே போகுதுடா. ரூனோடா உங்க கூட ஃபைட் பண்ணி முடிச்சுட்டு ரியல் எவல்யூஷன் பண்ணோடா போயிட்டு. யாரா நீவனா? சரி வாடா. உனக்கு எவனை எஃபெக்டிவ் இல்லை, நான் வந்து மித்திக்கிற பொக்கிமானே எடுக்கிறேன். அவன் தான் கரெக்டாக இருப்பான் உனக்கு. வாடா. செத்துட்டேன்னா ஒரு அடியிலேயே. ரைச்சு இருக்கான். ரைச்சுக்கு எக்ஸை போட்டு முடிச்சு விட்றலாம். ஆஃப்னா போயிருக்கா. அதுவும் என்ன, ரைச்சு வந்து ஷைனியா? இல்லை ஷைனி இல்லை. அப்போ பார்த்தது ஷைனி போல். சரி முடிச்சு விட்டுறலாம். அவ்வளோ பெரிய ஆள்லாம் வரல. முடிச்சு விட்டுறலாம், அவ்வளோதான். ஐயோ, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சீக்கிரம்டா, ட்ரைன் பீட்டை போட்டு விடு. பேலஸ் மட்டும் ஆயிடாத. ஐயோ, அடிச்சுட்டு பேலஸ் ஆகிக்கூடா. ஏன்டா அப்படி பண்ணுற? வாடா தென்னை மரம், தயவு செஞ்சு அடிச்சிடு. நீயும் பேலஸ் ஆகி தொலைஞ்சிடாத. போட்டுவிடு ஈஆட்டையை போட்டுவிடு. ஈஆட்டைய அப்பாடா, நல்ல வேலை பேரலைஸ் ஆகலடா இவன். பீகச்சு ரைச்சு. ஓ, அப்படியே வரிசையாக எவல்யூஷனா? பீகச்சுவோட ஷைனி டைப்பு. ஓகே, யார் வச்சு அடிக்கலாம்? சரி, நான் ஈஆட்டையை போட்டு விடு. இவனே ஓகே தான் அவனுக்கு. செத்துட்டான்டா, அவ்வளோதான். வேற யார்? அவ்வளோதானா? டேய், 3 பொக்கிமான் தானடா? எவ்வளோ தானா? ஏடா, உனக்கு பின்னாடி வந்து நிறைய பேர்லாம் பவர்ஃபுல்லாக இருந்தானுங்கடா. நீடா இவ்வளோ சப்பையாக இருக்கு. என்னமோ கொடுத்துருக்கானுங்க. ஓகே, என்னது சுத்தமாக எனக்கு தெரியல. என்னவா இருக்கும்? என்னடா இது? டேய் சொல்லுங்கடா, என்னதுன்னு. என்னடா இது? டோர்னமெண்ட்டா? ஓ, இது டோர்னமெண்ட் போல். ஓகே, பிவிபி. ஓகே. பிவிபியா? பிவிபி இல்லை, இது வந்து ஐயோ என்னமோ எனக்கு தெரியல. என்ன இதுன்னு பார்ப்போம். ஆமாம், பிவிபியா? ஓகே. பிவிபி ஃபைட்டு. நிறைய பேர் பண்ணுங்க கூட ஃபைட் பண்ணிட்டு பிவிபி போகணும் போல். ஓ, ட்ராகன் நைட் வச்சுருக்கான். சரி, உங்ககிட்ட ட்ராகன் நைட்டர் தான், என்கிட்ட இவங்கிட்ட இருக்கான்டா. என்னடா கொண்டுட்ட? டேய், என்னடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கீங்க? ஓஹோ, பகுதி நீங்க பாருங்க மக்களே. ஐயையோ, நான் போகிறேன். போகடா கொய்யாங்கோ. இவனுக்குள்ளே ஃபைட் பண்ணால் கஷ்டம் தான் மக்களே. பக்கத்து பார்த்தீங்களா எப்படி இருக்கானுங்கன்னு? நாம் அந்த மாதிரி ஆகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் அவனுங்க அதுவும் பவர்ஃபுல் ஆகணும். ட்ராகன் ஹிட்லாம் கண்டிப்பாக எடுக்கணும். நம்ம எல்லாம் போனால் எவல்யூஷன் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி வந்து பீக்கச்சுக்கு வந்து இப்போ நம்ம அட்டாக் கொடுத்துருக்கானுங்க. அதை முதல் நல்லா இருந்தால் எடுத்து வச்சுப்போம். நல்லா தானே இருக்குது அட்டாக்கு. எதுக்கு பதிலாக வச்சுக்கலாம்? தண்டர் ஷாக். அதுக்கு பதிலாக வச்சுப்போம். ஓகேடா. இப்போ கரெக்டாக இருக்குடா. கரெக்டான லெவலுக்கு ஆகிருக்கு பிக்கச்சு. இப்போ தான் எல்லாமே அட்டாக்காக வச்சுருக்கேன் நான். சரி மக்களே, ஒருலேயே வந்து நம்ம ஜிம் பேட்டில் முடிச்சாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணணும் சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டீமில் ஒரு பொய்க்கு வந்து டெவலப் பண்ண சொல்லியிருக்கானுங்க. பண்ணி விட்டுறலாம். பண்ணியாச்சு. நீங்கள் வேறு ஏதாச்சும் பொய்க்கு பிடிச்சிருக்கானா தெரில, பார்ப்போம். இங்கே இருக்கான் பாருங்கள், மெனத்ரிக்கு. இந்த பொக்கிமான் தான் மெகா ஸ்டோன் வந்து நான் கலெக்ட் பண்ணேன். இந்த பொக்கிமான் இருக்கான். ஓகே, இவன் நம்ம டீமில் வச்சுட்டே இவனை மெகா ஸ்டோன் வச்சு எவல்யூஷன் பண்ணி எப்போ இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம. ஐயோ, அதுக்குள்ளே இந்த ஃபோட்டோலேயே காட்டிட்டானுங்களே. பரவாயில்ல, இருந்தாலும் ஃபைட்டில் காட்டுறேன் நான். ஓகே. இங்கே இருக்கான். வேறு என்னமோ பொக்கிமான் பிடிச்சிருக்கேண்ணா. இங்கே இருக்கான் பாருங்கள், நம்மளோட ஃப்ளெச்சின்டியாரு. நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்ட் 3லையோ பார்ட் 2லையோ சொல்லியிருந்தார், ப்ரோ நீங்கள் ஃப்ளெச்சின்ற பிடிச்சி ஃபுல் எவல்யூஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ஸ்பின்னிலே இவன் கிடச்சிட்டான் எனக்கு. ப்ரோ உங்களுக்கு தான் ப்ரோ, ஃப்ளெச்சின்ற வந்து நான் எடுத்துட்டேன், ஆனால் இன்னும் ஃபுல்லாக எவல்யூஷன் பண்ணல நான். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ஃபுல் எவல்யூஷன் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேன்.
அதான் உங்களுக்கு இப்போ நிறைய போக்கியமான் பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த போக்கியமான்லாம் சொல்லுங்கள், அந்த போக்கியமான் வந்து உங்களை மென்ஷன் பண்ணி அந்த போக்கியமானை எவல்யூஷன் பண்ணிடலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த ஒரு போக்கியமானு நிறைய போக்கியமான் பிடிச்சிருக்கோம் நம்ம. எல்லாம் பிடிக்கல, எல்லாம் ஸ்பின்னர் தான் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னரில் இன்னொரு ரியல் கிடச்சிருக்கு. அப்புறம் வந்து என்ன ஃப்ளிச்சிண்டிங்கு, அதுக்கப்புறம் ஸ்குவிட்டெல்லாம் கிடச்சிருக்கான் எனக்கு ஸ்பின்னில். ஆனால் நம்மளுக்கு வந்து வாட்டர் டைப்பில் ஒரு செம்ம பிடிக்க மாட்டேங்குது, ஃப்ராகிடியர் இருக்கான். அதனால் ஸ்கூட்டரில் வந்து நம்ம டீமில் ஆட் பண்ணல. என்ன சொல்லுங்கள், நான் அவனை எவல்யூஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவனை எவல்யூஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு போக்கியமானு அப்படியே வந்தோம்னா ஒரு போக்கியமான் இருக்கான், மேஜிக் கார்ப். இதோ இங்கே இருக்கான் பாருங்கள், இவன் தான். இவன் எவல்யூஷன் பண்ணலாம். அவன் எவல்யூஷன் ஆகிட்டானா வந்து கைரடோஸாக மாறிடுவான், செம்மையாக இருக்கும். அதுவும் ஒரு செம்ம வாட்டர் டைப் போக்கியமானு. இல்லைங்க, அவனை டீமில் ஆட் பண்ணிக்கிறேன். அவனை முதலானே இந்த ஃப்ராகிடி கொஞ்ச நேரம் எங்கே போடா. ஓகே, அவன் டீம் ஆட் பண்ணி வச்சுக்க பாருங்க. எத்தனை லெவலில் எவல்யூஷன் ஆகுறான்? 20வது லெவலே தானா? பரவாயில்லையடா, 20வது எவல்யூஷன் ஆகிட்டானா? இந்த வீடியோவில் கைரோடஸ் வந்து எவல்யூஷன் ஆக்கிடலாம். மக்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து எவல்யூஷன் யார் ஆக்க போகிறோம்னா கைரோடோஸ் தான். ரியலு வந்து அடுத்த வீடியோவில் ஆக்கிடலாம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கைரோடோஸ் தான் எவல்யூஷன் ஆக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம லெவலப் பண்ணிக்கலாம். இந்த மேஜிக் கார்ப்புக்கு சரி லெவலப் ஆக்கு. 10 தானே ஆயிருக்கான். இன்னும் ஒரு மேட்ச் போனால் ஆயிடுவானா? இல்லை, வேணாம். நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, இவனுக்கு வச்சிடலாம். நம்ம வந்து இன்னும் ஒரு மிஷின் வந்து நம்மளுக்கு கொடுக்குறானுங்க. அந்த மிஷினை முடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ராட் ஃப்ரீயாக தரானுங்க. நம்ம இருக்கிற இடமே ஒரு தண்ணியாக இருக்குது தான், அந்த இடத்துல பிடிச்சோம்னா லெவல் 30லேயே மேஜிக் கார்ப் கிடச்சிருவான். அவனை வச்சு நம்ம வந்து அவனை லெவல் 30னா நம்ம சிம்பிளாக வந்து அவனை எவல்யூஷன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மேஜிக் கார்ப்பையும் வச்சிடலாம். நம்ம நேராக போய்ட்டு அந்த ஒரு ராட் ஒரு மிஷின் இருக்கும், அந்த மிஷினை நம்ம முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம எங்கே இருக்குது அந்த மிஷினு? இல்லைங்க, தேடுறேன். எங்கேயும் இருக்கும் அந்த மிஷினு. அது ஆட்டோ தட்டிடலாம். இங்கே தான் இருக்குது, பக்கமே தான் இருக்குது. இங்கே தான் போல். இங்கே தான். இங்கே இவனுக்கிட்ட கேட்டு தான் வந்து நமக்கு மீன் தூணி தருவானுங்க. இவனுங்கிட்டயா? இல்லை. சாரி மக்களே, நம்ம வந்து தப்பான மிஷின் கொண்டோம். நம்ம இது வந்து கில்டு செலெக்ஷன் பண்ணுறது. இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்குன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து இந்த கில்டில் சேர்ந்து எல்லோரும் வந்து ஒரு ஃபன்னாக கேம் விளாட்லாம் ஒரு பிளானில் இருக்கேன். அதை நம்ம பொறுமையாக பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராடை தேடி போகணும். நம்ம ராடை எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கில்டோட தட்டிடுவோம் தெரியாமல். நம்ம வந்து சரி எங்கே இருக்குது அந்த ராடு? நம்ம வந்து தெரியாமல் இங்கே வந்துட்டோம். நம்ம ராடுக்கு வந்து வேறு எங்கேயும் போவோம், தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம இங்கே என்னோட பேசணும் தானே? ஓகே. சரி, இங்கே இருக்குது வீடியோ. இங்கே தான் உட்காந்து இந்த வீட்டில் தான். எங்கள் வீட்டில் வந்து ஒரு வயசானவர் இருப்பார். அதை விட்டு நம்ம பேசி வந்து அந்த ரோடை கலெக்ட் பண்ணணும். இவர்கிட்ட தான். பேர் வந்து நெல்சன். நெல்சன். ஓகே, நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நமக்கு ரோடு கிடச்சிருச்சு. இப்போ நேராக போயிட்டு நம்ம மேஜிக் கரப்பை பிடிச்சிட்டு நம்ம எவல்யூஷன் பண்ணிடலாம். கைடோஸா கரெக்டாக இருக்கும், அதுதான். இப்போ நேராக போடுவோம். தூண்டியை கரெக்டாக போடணும். எங்கே போடலாம்? கரெக்டாக இங்கே போடுவோம். கரெக்டாக தூண்டியை போடுறா. ஓகே. 1 2 3 4. ஐயோ, ஏன்னா மாட்டல. இது எப்படி இது இறக்கி தெரிய மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்கே. எப்படி பிடிப்பாங்க? ஐயோ, எப்படி இது பிடிப்பாங்க தெரிய மாட்டேங்குது. ஐயோ, ரியலுக்கெல்லாம் போட்டுனே. சரி, வெளியே வாடா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. போடுவோம். 1 2. மாட்டிக்கிச்சு. எப்படி தட்டுறது? ஐயோ மக்களே, தெரிய மாட்டேங்குது மக்களே எப்படின்னு. சரி மக்களே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து இது எப்படி பிடிச்சிட்டு வர சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்துட்டு கற்றுட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள். சரி மக்களே, ஒரு நம்ம வந்து எப்படி செய்யணும்னு யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு வந்துட்டேன் நான். இப்போ என்னதுன்னா, நம்ம ரோடு எடுத்து தண்ணியில் போட்டுடணும். நம்ம போட்டுட்ட வேகத்தில் எங்கடா போடுற சீக்கிரம். ஓகே, போட்டாச்சு. போட்டோன்னே 1 2 3 4 அந்த மாதிரி ஆகும்ல. அந்த மாதிரி ஆகி முடிஞ்சு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் பண்ணாமல் இருந்தாலே அது பிடிச்சிரும். அது தெரியாமல் நான் சும்மாடி அமுக்கிட்டே இருந்திருக்கேன். எது கிடச்சிருக்கு? மேஜிக் கார்ப்பே கிடச்சிருக்கான். வேறு மாதிரி அப்படியே அவனை எடுத்து குறைச்சிட்டு அப்படியே பிடிச்சிடலாம். இவனை ராக்ஸ் மேட்ச்சை போட்டு விட்றா. அவ்வளோதான். மக்களே, நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எலக்ட்ரிக் டைப் இந்த போக்கியமானை எடுத்துகிட்டு இந்த வந்து மேஜிக் கார்ப் வந்து கொண்டு வரலாம். நம்ம ஏன்னா இதோட பவர் நம்ம செக் பண்ணலாம். இவனை கொண்டுட்டு நம்ம அடுத்த வாட்டி மறுபடியும் மேஜிக் கார்ப் சிம்பிளாக கிடைக்கும் நம்மளுக்கு. அது கொண்டு வந்து எவல்யூஷன் பண்ணி இவனை கொண்டுட்டு அடுத்த வாரம் மேஜிக் கார்ப்பை பிடிச்சிக்கலாம். நம்ம பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள் எவல்யூஷனில். செம்ம மாசாக இருக்கான். பாருங்க, ஒரு அடியிலே செத்துட்டான். அவ்வளோதான்.
செம்ம பவர்ஃபுல்லு. மக்களே நீங்களே சொல்லுங்கள், இந்த போக்கிமான் வந்து நம்ம டீமில் சேர்த்துக்கலாமா? பிகச்சுக்கு பதிலாக நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேணாம் பிகச்சு நம்ம டீமில் இருக்க சொன்னீங்கன்னா நம்ம பிகச்சு வச்சுக்கலாம். இல்லைனா இந்த போக்கிமான் இருக்கலாம் சொன்னால் இந்த போக்கிமான் நம்ம டீமில் ஆட் பண்ணிக்கலாம். பிகச்சு வந்து நம்ம பாக்ஸில் போட்டுக்கலாம். இது உங்கள் முடிவு தான் மக்களே. சரி நம்ம அடுத்த போக்கிமான் பிடிச்சிக்கலாம். மறுபடியும் மேட்ச் கார்பி கிடச்சா நல்லாயிருக்கும். யார் வரா வேறு யார் போர்டு மறுபடியும் மேஜிக் கார்பு. நான் சொல்ல சிம்பிளாக மாட்டுவானே. நம்ம வந்து பவர்ஃபுல்லாத ஒரு கேரக்டரை வச்சு அடிப்போம். இப்போதைக்கு நம்ம டீமில் பவர் கொஞ்சம் கம்மின்னா வந்து நம்மளோட ரியலு தான். அவனே கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து பவர் குறைச்சிடலாம். ரியலு பொறுமையாடுறா, கடிச்சு கொண்டுறாத, கொஞ்சம் கம்மியாகவே அடி. ராக் ஸ்மாஷை மட்டும் அடி. போதும் இதுக்கு அடித்த கண்டிப்பாக சுற்றுருவான் இவன். போக்கி பால் போட்டு பிடிச்சிடலாம் இவனை. நம்ம வந்து நார்மல் போக்கி பால் வேணாம், நம்ம வேறு பால் போட்டுடலாம். போடுறா மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்டான். வேற மாதிரி மேஜிக்கா பொருளையே மாட்டிட்டான்டா. மக்களே இப்போ நம்ம எவல்யூஷன் பண்ண போகிற மேஜிக் கார்ப். இப்போ நம்ம வந்து நேராக உள்ள போ மேஜிக் கார்ப்பை அடி. போடுறா மேஜிக் கார்ப்பை டீமுக்குள்ளே. டீமில் ஆட் பண்ணுறா. எவல்யூஷன் தட்டுறா சீக்கிரம். மேஜிக் கார்ப்பை எவல்யூஷன் பண்ணுறேன். மேஜிக் கார்ப்பை கைரடோஸாக மாற்றுறோம். எங்கே இருக்கான்? இப்போ தட்ட போகிறோம். 3, 2, 1 தட்டுறா. மாறானே. மேஜிக் கார்ப் எவல்யூஷன் 4 கைரடோஸ். மாசாக இருக்காங்க, செம்ம மாசாக இருக்கான். ஐயோ இங்கே பாருங்க ஜி ஃப்ரேமு. செம்மையாக இருக்கான் மக்களே. இவனோட டீமில் ஆட் பண்ண தான் ஆசையாக இருக்குது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி வாட்டர் டைப் போக்கிமான் இருக்குது. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவனை இப்போ ஆட் பண்ணால் கூட இவனை கொஞ்சம் கொஞ்சமாக லெவலில் பேத்துரும். நான் வந்து அடுத்த வீட்டில் யோசிக்கிறேன். நான் இவனை டீமில் ஆட் பண்ணலாமா வேணாம் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நேரம் அவன் பாக்ஸுக்கு போட்டோம். இந்த ஒரு வீடியோவில் ஒரு எவல்யூஷனு, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரியல் எவல்யூஷன் பண்ணிக்கலாம் நம்ம. சரியா மக்களே? ஒருலேயே நம்ம வந்து இந்த ஒரு வீடியோலையாச்சு ஒரு எவல்யூஷனை கட்டியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரியல் வந்து எவல்யூஷன் ஆக்கிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் கைரடோஸு, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரியல் வந்து லுக்காரியோவை மாற்றிக்கலாம். சரி மக்களே, இப்போ வந்து நம்ம நேரம் உள்ளே போயிட்டு எங்கள் தாத்தா கிட்டே வந்து நம்ம வந்து மேஜிக் கார்ப்பை வந்து விற்க சொல்லியிருக்காங்க. விற்றோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குமா? ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஒரு சின்ன ஒரு போர்ஷன் வாங்கினாலே அவ்வளோ காசு கேட்குறானுங்க. அதான் இந்த மேஜிக் கார்ப் வந்து இந்த வயசானவர்கிட்ட விற்றுட்டு காசையும் எக்ஸ்பியும் வாங்கிடுறோம். நம்ம வாங்கிடுச்சு. நம்ம நேராக வந்துட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ நேராகிட்டாக எங்கே போகிறோன்னு மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம அடுத்து எங்கே போகிறோம்? நம்ம ரூட் 11. ஓகே மக்களே. அடுத்து வந்து வேறு என்னமோ டவுனில் போய் ஃபைட்டு போல். சரி மக்களே, வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ண நல்லாவே தெரியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல்லை கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி மக்களே, வீடியோ முடிஞ்சு போச்சு. பாய்.